குருவாழ்க குருவே துணை குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நேயர்கள், அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது, இதில் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி, கன்னி ராசியை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கோம். அந்த வகையில் இப்போ என்னென்ன செய்யலாம், இந்த வருடத்தில் எது சார்ந்த முயற்சிகள் கைகூடும், ஆமாம், அது மட்டும் இல்லாமல் என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கையில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பயிற்சி ஆகிறார். 3 விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு 3 விதமான கிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் இருக்குது. இந்த பயிற்சிகளால் என்னென்ன விதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கையில் இப்போ உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்போ 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆமாம், 6ஆம் இடத்தில் இருக்க ராகுவால் உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள், தொந்தரவுகள், வீண் விவாதங்கள், ஆமாம், எல்லாமே தடைகள் அனைத்துமே தகர்த்தடியப்பட போகிறது இந்த வருஷத்தில். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை, அறிவு மேலோங்கக்கூடிய ஒரு நிலை, அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை 12ஆம் இடத்துல கொடுக்க போகிறாரு. ஸோ வெளிநாடு வெளியூர் யோகத்தையும் கொடுக்குறாங்க சேர்த்து. அப்போ வெளிநாடு வெளியூர் போகணும்னு திட்டமிட்டவங்களாம் தாராளமாக இந்த காலத்தை பயன்படுத்தி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை அவர் கொடுக்க இருக்கிறார். ஆமாம், தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீண்ட நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கலன்னு அலைஞ்சவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. அடுத்து பாருங்கள், 7ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து சமசப்தமாக சனி பகவான் உங்கள் ராசியையே பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்க, ஸோ நட்புடன் தான் இருக்கிறார், நட்பு பெற்றவராக தான் இருக்கிறாரு. அவர் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை ஒரு பக்கம் உங்களை வேலை, தொழில், வருமானம் சார்ந்து ஓட வைக்குது. ஆமாம், உங்கள் தொழில் சார்ந்த யுக்திகளை உங்களை அறிய வைக்கிறது, புது புது தொழில் அறிமுகங்களை கொடுக்கறது, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளாக இருக்குது. முழுக்க சனி பகவான் என்பவர் இனிமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செயல்படுவார். பொதுஜன தொடர்பை ஏற்படுத்துவார். நண்பர்கள் மத்தியில், குடும்ப உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நன்மை, அவங்களுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்கு. அதுலேயும் குறிப்பாக போட்டி பந்தயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்குறாரு. ஸோ பல்வேறு விதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்குறாரு. ஆனால் சனியோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு விழுகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. அவசரப்பட்டு எதையும் பேசிடாமல் நிதானமாக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு அவசியம். ஆமாம், இது கண்டகச்சனி அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்கிறது உண்டு. அப்போ கண்டகச்சனி அப்படின்னு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து பார்க்குறதுனால ஒரு விஷயம் பண்ணணும். ஆமாம், சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். அடுத்து குருவை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி. குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். 9ல் இருந்தவர் 10க்கு வந்துட்டார்.
ஸோ 10ஆம் இடத்துல அவர் இருக்கிறது நல்ல விஷயமா, நல்ல விஷயத்தை கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பார்வை மட்டுமே உங்களுக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. 10ஆம் இடத்துல இருந்து அவங்க 2ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறார். அப்போ வேலை, தொழில், வியாபாரத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நீண்ட நாளாக வருமானம் இல்லை, ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல, ஒரு நல்லதொரு வருமானம் இல்லை, நிரந்தரமாக ஒரு வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வருமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு. அப்போ குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு காது குத்துறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஆமாம், சுப செலவுகளை செய்கிறது அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வர்றாரு. அப்போ பணத்தையும் கொடுக்குறாரு, சுப செலவையும் கொடுக்குறாரு. அப்போ கொண்டாட்டம் அப்படிங்கிறது மாதிரி குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியான விஷயங்களை, மகிழ்வான விஷயங்களை செய்யக்கூடிய வகையில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார். வண்டி வாகன சுகங்களை பார்க்குறார். அப்போ வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஆமாம், இதுவரையும் அமையலைன்னா இனிமேல் அமைஞ்சிரும். ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீட்டை கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குன்னா வண்டியை மாற்றிக்கிறது, அது புதுசாகவே ஒரு வண்டியை வாங்குறது, ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது மாதிரி கொடுக்குறாரு. சுகஸ்தானம், குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறாரு. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. இதுவரையும் உங்களுடைய வார்த்தைகள் சொல் பலிதம் இல்லைன்னா இனிமேல் சொல் பலிதம் ஏற்படும். வாழ்க்கை உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும், சொற்களுக்கு மதிப்பு கூடும் வகையில் இருக்குது. அடுத்து அவருடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல வந்து விழுகுது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த இடத்த வளர்த்து விடுறார். அப்போ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. கூடுதலான வேலை, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. கடன் பிரச்சனைகளை ஒரு தீர்க்கிறதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. கடன் சம்பந்தப்பட்ட, எதிரி சம்பந்தப்பட்ட, சத்துரு சம்பந்தப்பட்ட, நோய் சம்பந்தப்பட்ட தொல்லைகள்லாம் இருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்குது, விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறுது. கிட்டத்தட்ட இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தோம்னாக்க ஒரு நல்ல காலம்தான். அது எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கையில் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி, வீடு, வண்டி, வாகனங்கள் சேர்ந்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கிறது அதுலேயும் சரி. அடுத்து பார்த்தோம்னாக்க உங்களோட கடன், நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தீர்வாகக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஆமாம். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுமான வரையும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆமாம், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்குது. இதில் கவனமாக இருக்க வேண்டிய இடம்னு பார்க்க போனோம்னா 12ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் சார்ந்த விஷயத்தை சுருக்கும். அப்போ விரயத்தை குறைக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு தான் இருக்குது. அப்போ கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டகச்சனி. ஆமாம், வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. பொது ஜன தொடர்புகளில் பேசுகிறது அப்படின்னா என்னென்னா மக்கள் தொடர்பில் தொழில் பண்ணுறது, வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கையாளணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. எதுலேயும் பிடிவாத குணம் வேண்டியதில்லை. அடுத்து பாருங்கள், 6ஆம் இடத்துல இருக்க ராகு. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். வீணான, அதாவது எப்படின்னா நல்ல நண்பர்களோட பழக்க வழக்கத்தை மட்டும் நாடணும். ஆமாம், திடீர் பணக்காரன் ஆகிறதுக்கான சில விஷயங்களை யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை வந்து அவசரப்பட்டு முதலீடுகளோ அல்லது பணத்தையோ போட்டு விரயமாக்கிடக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஆமாம், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளை ஏதாவது தவறான முதலீடுகள் செஞ்சு வருமானம் வரும்னு தவறான ஒரு புரிதல் இல்லாத ஒரு விழிப்புணர்வை கொடுத்து, புரிதல் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்து அதில் வந்து முதலீடுகளை போட்டு விரயத்தை ஏற்படுத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்.
இதில் குறிப்பாக என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இப்போ நடக்குது லக்கண அடிப்படையில் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பொது பலனை எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இதில் என்னென்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குன்னா இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சாதகமற்ற தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இப்போ சொன்ன கவனம் எடுத்துக்கணும்னு சொன்ன விஷயத்துலேருந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாட்டோடு சேர்ந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதும் கூடுதலாக அந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும். இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.